அஸ்ஸலாமு அலைக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியாண்டில் மக்காவுக்கு வந்தபோது காபாவில் சிலைகள் இருந்ததால் உள்ளே நுழைய மறுத்துவிட்டார்கள். பிறகு அவற்றை அப்புறப்படுத்துமாறு கட்டளையிட்டார்கள். உடனே அவை அப்புறப்படுத்தப்பட்டன. அச்சிலைகளில் குறிப்பார்ப்பதற்குரிய அம்புகளை கையில் தாங்கியவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் உருவங்களும் இருந்தன. அவற்றையும் வெளியேற்றினார்கள். இதைக் கண்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை செய்பவர்களை அல்லாஹ் அழிப்பானாக. அல்லாஹுவின் மீதாணையாக இவ்விரு நபிமார்களும் அம்புகள் மூலமாக குறி ஆக்கி பார்ப்பவர்களாக ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை இவர்கள் அறிந்தே உள்ளார்கள் என்று கூறினார்கள். பிறகு காபாவினுள் நுழைந்தார்கள். அதன் ஓரங்களில் நின்று தக்பீர் கூறினார்கள். அங்கு தொழவில்லை. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஹதீஸ் 1601.